பேர் என்ன? என்னுடைய பெயர். ஆமா. என்னுடைய பெயரோ இப்பேற்பட்ட மாணவ கண்மணிகள் மாணவ மாணவிகளுக்கு கல்வியை போதிப்பது சரி என்னுடைய வேலை. ஓஹோ, உலக உயிர் ஜீவனங்களுக்கெல்லாம் கல்வியை போதிக்கிறதுங்க. கல்விக்கு அரசியாக விளங்கி வரக்கூடிய சரி என்னுடைய பெயரோ கல்விக்கு அரசி. படித்தவர் வணங்கும் வேதவள்ளி. கலை உலகின் நாயகர் பாராட்டும் கலை உலகின் நாயகி வெள்ளை தாமரை பூவில் அமர்ந்து சரி வீணை மீட்டி பண்பாடி விவேகத்தை வழங்கும் அருள் வடிவான என்னுடைய பெயரோ சரஸ்வதி. ஓ, உங்க பேர் தாங்க சரஸ்வதி. அப்படி சரஸ்வதியா நான் இருந்தாலும் சரி 64 கலைகள் ஆய கலைகள் ஆயக்கலை 64 ஆய கலைகள் ஆமா 64 அனைத்து கலைகளுக்கும் தாயாகிய கலைமகள் என்னுடைய பெயர். சரி சரிங்க. அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன், எப்படி என்னுடைய தாய் தந்தையார் யாரு தெரியுமா? பிறப்பின் ரகசியம் என்ன சொல்லுவாங்க. பார்க்கலாமா? அந்த பிள்ளை எங்க? பார்வதி அப்பா எங்கடா புள்ள?
போட்டாதான் சாமி ஏன் செலவுலையாவது ஊருக்காரங்க ஒரு கவுர் இருந்தா கொடுங்க, போட்டு கட்டியாவது போட்டுறேன். ரெண்டு அடி பாடுறா உள்ள போறா சேலை மாத்திரம் ஓடியாரா, ரெண்டு அடி பாடுறா உள்ள போறா சேலை மாத்திரம் ஓடியாரா. நிமிஷத்துக்கே எத்தனை சேலை மாத்திராளே, வருஷத்துக்கு எத்தனை புருஷனை மாத்த மாட்டான். அவன் புருஷன் வாங்கி வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பாத்தியா, ஒரு புருஷனுக்கு ஒரு சீலை அங்க போயிடுச்சா, ஒரு புருஷனுக்கு ஒரு சீலையில கணக்கு வச்சா கூட 10 சீலை மாத்திட்டு வந்துருச்சு. இந்த ஒரே ஊர்லயே 10 புருஷன்னா இன்னும் ஊருக்கு 10 ஊருக்கு எத்தனை புருஷன் இருக்கு? 10 ஊருக்கு போனா 100 புருஷன். இதுல ஒரு புருஷன் தான் இது. அம்மா இரு, நீங்க எடுத்து பொம்பளைங்க கிட்ட அடி வாங்கினாதான் நல்லது. நீங்க தான் அந்த சீலை எடுத்து கொடுத்தது. இதுக்கு முன்னாடி கட்டிட்டு வந்ததுதான் இவரு கொடுத்ததா? அப்ப இந்த சீலை இந்த ஊர்ல 2 பேர் சிக்கிட்டாங்க, இன்னும் 8 பேர் மீதி இருக்கிறாங்க. இது பாரு இன்னொன்னு மாத்திக்கிட்டேன். ஜவுளி கடைக்கார ஏமாத்தானோ தெரியல. பாரு மறுபடியும் போறேன், எவங்கிட்ட போறான்னு தெரியல. போனா கழுவிட்டு புதுசையில மாட்டிக்கிட்டு வர்றான். இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா ஊர் நிலைமை என்ன? நாட்டுல மழை தண்ணி பெய்யலைன்னா எப்படி பெய்யும்? இந்த மாதிரி பத்தினி இருந்தா எப்படி பெய்யும் மழை வரும்? அதானே பொம்பளைங்க கிட்ட வாங்கலாம், தப்பு இல்லை, உசுறு படைக்க. அதான் பாரு அடுத்த சீலை ஒரு சீலைக்கு ஒருத்தர் கணக்கு வச்சா கூட ஏண்டா உன் பொண்டாடிதான் தோல் சீலைக்கு விதியத்தை போய் திரியறா அப்படி நினைச்சுக்கிட்டே. ஓ அதானே செல்ல மாதிரி நீ மாத்தும் போதே தெரியும் எப்படி செல்வாக்கா இருக்கிறீன்னு. ஏன் என்ன சொல்ற? உனக்குதான் சீலை எடுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க. என்ன சொல்ற? அதான் 10 சீலை கட்டிட்டு வந்துட்டு ஒரு சீலைக்கு ஒருத்தனா கூட 10 பேர் ஆச்சு. ஏய் நல்லா இருக்காதாமா? இங்க 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அம்மாப்பா, ஓ என்னுடைய தந்தையாரோ சிவபெருமான், சரி என்னுடைய தாயாரோ சிவபெருமான். தந்தையார சிவபெருமான், தாயார சிவபெருமான். உண்மைதான். கேட்கறவன் காதை காற்று தூக்கி காட்டினா காதுல ஊசிக்கு பதிலாக கடப்பாறை எடுத்து குத்துவாளாம். அப்பாலும் சிவபெருமான், அம்மாலும் சிவபெருமான். அது எப்படின்னு கேளுடா. எப்படி? என்னுடைய தந்தையாரோ சிவபெருமான், என்னுடைய தாயாரும் சிவபெருமான். அதான் எப்படி? அதுதான் எப்படி? எப்படி? என்னுடைய தந்தையாராகிய சிவபெருமானுடைய உந்தை கமலம் என்றால் தொப்புள் கொடி. தொப்புள்? ஆமா சரி. அந்த தொப்புள் கொடி வழியாக நான் கலைமகளாக செவ்வாயும் நுண்ணிய இடையும் முத்து போன்ற பற்களும் மயில் போன்ற சாயலும் தன் நிகரற்ற மங்கை செந்தாமரை ஆசிரமாக கொண்டு நான் சரஸ்வதியாக என்னுடைய தந்தையாருடைய இந்தி கமலத்தில் பிறந்தவள். ஓ அப்பாவோட தொப்புள்ல பிறந்தீங்க. ஆமா சரி சரி. என்னுடைய தாயும் அவரை, தந்தையும் அவரை. சரி சரிங்க. என்னுடைய வளர்ப்பு தாயார் உமையவள் உமா மகேஸ்வரி. சரி சரிங்க. அப்படி இருந்தாலும் நான் திருமணம் செய்த கணவர் அவர் யாரு? யாரு? என்னுடைய கணவர். யாருங்க புருஷன்? தெரியுமா? வீட்டுக்காரர் யாரு சொல்லுங்க.
கண்ணு எனக்கு ஒரே கட்டுனா இந்த மாதிரி பிள்ளைய கட்டுங்க. ஏன் சொல்றேன், எனக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்கிறா. சேலை கட்டுறதுக்கு மட்டுமே 2 மணி நேரம் ஆக்குறான். இந்த முடிய வாரி முடியறதுக்கு 1 மணி நேரம் ஆக்குறான். மொத்தம் 3 மணி நேரம் ஆகுது. 7 மணிக்கு போக வேண்டிய கல்யாணத்துக்கு 11 மணிக்கு தான் நானே போய் சேர்றேன். ஆனா அந்த பிள்ளை பரவாயில்லப்பா, அப்படியே 2 நிமிஷத்துல 1 நிமிஷத்துல சேலையை மாத்திட்டு வந்துடுறான். கட்டுனா அந்த மாதிரி பிள்ளைய கட்டணும். எனக்கும் தான் ஒன்று வந்து வாட்சி இருக்குது. எங்க ஊர்ல இருக்குதப்பா நம்ம பொண்டாட்டி. நான் கோமாளி இல்லையா, உன்னதாண்டா கூப்பிடுறாங்க செலவேரி. ஓய் நான் போகட்டா? போடா. ஓ ஓ நீதான இத்தனை சீலை எடுத்து கொடுத்தவன். மாத்திர மாதிரி இருந்தா இல்லம்மா,
மாத்திரமா இருந்தா அந்த புள்ளை இங்கே மாத்த சொல்லு. இங்க எப்படி மாத்துறது? எத்தனை பேருக்கு வந்துருக்காங்க? எத்தனை பேத்துக்குமே சீலை மெதுவா தான் கட்ட தெரியுமா? ஆனா இப்ப வேகமா கட்டுறான்ல, எப்படி கட்டுறான்னு நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு மாசம் கிளாஸ் வரணும். கிளாஸா? ஆமா, ஒரே கிளாஸ் 3000 ஃபீஸ். வாட்டர் குடிக்கிறது. இந்த துணி எல்லாம் துவைக்கிறது நீதானே? எப்படி தெரியும்? இப்ப துவைக்கும் போதே தெரியுது. ஏண்டா இந்த சீலையில ஆறு கோய மாப்பிளைய கோய பிரச்சனை துவைப்பேடா. எங்க அக்கா பிரச்சனை துவைப்பா. எடுப்பேடா. நீட்டமா போனோம். நீட்டமா போனேன். பரவாயில்ல, நான் 5 நாள்ல ஊருக்கு போனேன். என்னடா காசு கொடுத்தாங்களா? பேர் கேட்டியா? சொன்னாரு. யாருடா? பொட்டிலிபாளையம் வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள். வெங்கடாச்சலம் ஐயா? ஆமா. திருப்பதி ஏழுமலையான். எப்படி? ஆமா, குறையே கிடையாது. செல்வத்துக்கு அதிபதி, செல்வத்தை அதிபதி ஆகிய ஆமா வெங்கடாச்சலபதி பெயர் படைத்த அருமை ஐயா ஆகியவர்கள் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். ஆமா. இன்னொருத்தர் காசு கொடுத்தாங்களா? பேர் கேட்டியா? நான் வாங்கல ஐயா, நீதான் ஐயா வாங்கின. அப்படியா? ஆமா, காசு கொடுத்தவங்க பேரு சொல்லி வாத்திக்காங்க. இன்னொரு குழந்தை காசு கொடுக்கும். சரி, அன்பளிப்பு செய்த அருமை நல்ல உள்ளங்கள் அவருடைய எப்படி? ஆமா சொல்லு. ஆண் போடுவக்கம் அரசுபட்டு பெண் போடுவக்கம் பெற்று பெருகி எந்த பக்கம் போனாலும் தங்கமுகமாக இருந்து ஆமா எல்லைக்காய் முள்ளுவறியாமல் இந்த எம்பெருமான் வைகுண்ட எங்க யாரு? வெங்கடாச்சலபதி. ஆமா ஆமா. அவருடைய தங்க கோபுரம் ஆமா எவ்வாறு வளர்கிறதோ அவரவர் குடும்பங்களும் அவரவர் செய்கின்ற தொழிலும் அவரவர் குழந்தைகள் படிக்கின்ற கல்வியும் மென்மேலும் உயர்ந்து ஆமா சிறப்பாக வாழ வேண்டும். கணவர் யாரு? யாரு? என்னுடைய தொட்டு தாலி கட்டிய. ஆமா, தொங்குது. அப்படியே உட்டனா பல்லு செல்ற காசோட போயிடும். நான் உட்டனா வாபுரு அப்படியே பல்லு நாட்டு ஆகி போயிடும். சொல்லாய் என்னடா பண்ணுவ? என் வேலை உனக்கு தெரியாது. சரி விடு, பல்ல கடிச்சு பண்ணிருவேன். கண்ணாடிக்கு நடையில பாக்குறியா? வேண்டாமா, சொல்லுமா. என்னுடைய கணவரோ சதுர்முக படைத்த பிரம்மதேவர். ஓ, பிரம்மதேவன். ஆமா. சரி. உயிரின ஜீவன்கள் யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவராசிகள் அனைத்து ஜீவ சிந்துகளுக்கும் படியலக்கும் கர்த்தா பரபிரம்மர் நான்முக கடவுள். ஆமாமாங்க, இப்ப சொன்னீங்கல்ல, அதுதான் உண்மையான வார்த்தை. ஓ, அதான் குரமதேவன். குரமதேவன் பிரம்மதேவன். அடிக்கடி நீ இடங்கோடு பண்ணி இருக்கிற. இடங்கோடு பண்ண மாட்டேன். அவர் எங்க உண்ட பிடிக்க போறாராமா? என்னது? பிண்டம் பிடிக்க பிண்டம் பிடிக்க போறாராமா? ஒவ்வொரு அதாவது பொண்டாடிக்கிட்ட போய் படுத்தினா பிள்ளை பறக்கும் நினைச்சிருக்கியா? அப்படி கிடையாது. எங்க வீட்டுக்காரு பண்டனா தான் பிள்ளை பறக்கும். அப்படியா? எங்களுக்கெல்லாம் கிளி செத்தா போச்சு. அப்படி இல்லடா, இங்க வா. என்னுடைய கணவராகப்பட்ட பிரம்மதேவர் அதாவது கருவே உருவாகி கருவாடு 1 ரூபாய்க்கு கத்திரிக்காய் 3 ரூபாய்க்கு குழம்பு வச்சு திங்கலாம். நல்லா இருக்கு. கருவே உருவாகி. ஓ, கருவை உருவாக்கி. ஆமா. அந்த உருவமே ஒரு பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி சரி 10 மாதம் ஒரு தாய் வயிற்றில் குடியிருந்துதான் ஒரு குழந்தையை பிறக்க முடியும். ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு ஆசி வழங்கியது என்னுடைய கணவருடைய வேலை. அந்த வேலைக்கு தான் போறேன். என்னுடைய கணவருடைய ஆசி இல்லாமல் சரி குழந்தை பெற்க முடியுமா? முடியாது, முடியாது. அப்படி இருந்தாலும் வீட்டுக்காரர் வந்து புடிச்சு விடணும். அதுல என்ன வயிற்றுல கர்ப்பத்தை புடிச்சு போடணும். அப்படி இருந்தாலும் கணவருடைய பாதத்தை பணிவது ஆமா கற்புடைய மாதனுடைய வேலை. ஆமா, உனக்கு அது வேலை. நீ அந்த வேலை செய்வியா? என்னது? கற்புடைய மாதருக்கு தான் அந்த வேலை, உனக்கு இருக்காது. அப்ப நான் அவசியறிங்கிறியாடா? அம்மா இல்லம்மா, நீதான் கருப்பு கொடுக்கறது. சரி, அந்த பையன்கிட்ட சொன்னா போதும். வேண்டாம், அப்படி திரிய போடுமா? அவன் அடிக்க தெரியாம அடிப்பா, கடிக்க தெரியாம கடிப்பா. தொங்கு காய் திருவற மாதிரி. வேண்டாமா? வாங்க. அப்படி என்னுடைய கணவருடைய பாதத்தை பணிந்து அவரை வழி அனுப்பி வைக்க வேண்டும். ஆமாமா, அதுதான் என்னுடைய வேலை. தினமாக கணவரை சந்திக்கணும். நுங்கு அடிக்கிறேன்னு இதை உடச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால புறப்படு. போகணும். புருஷங்கிட்ட போறியா? நான் லைட் எடுத்துட்டு வரேன்.
என் மனைவி அழைத்து வர சொல்லி வெகு நேரம் ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா? தேவி எப்படி தங்களுடைய திவ்ய போர் பாதத்திற்கு மனைவி ஆகிய சரஸ்வதி 1000 கோடி நமஸ்காரம். என் பாதத்தை மனிதபடியா நீடூடி காலம் வாழ்ந்திருப்பாய். அப்படியா? இருந்தாலும் என்னை அழைத்த காரணம் என்ன? நான் உடனடியாக பூலோகத்திற்கு சென்று குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வரத்தை கொடுக்க போகணும். அதனால போய் வருகிறேன். ஆமா, பத்திரமாக அரண்மனையிலே இரு. அதாவது பெற்றவர்களுக்கு தான் தெரியும் பிள்ளையுடைய அருமை. ஆமா ஆமா, கற்றவர்களுக்கு தெரியும் இந்த கலையோட அருமை. ஆமா, அப்படி ஒரு தாயில்லாத, அதாவது எப்படி தாயில்லாத வீட்டிற்கு பிள்ளை ஒன்று இருந்தால் ஆமா, அது எப்படி புதிதாக ஒரு குழந்தை பிறந்து விட்டா எப்படி ஆசித்து பூஜித்து அரவணைத்து வாடா மகனே என்று அரவணைக்கிறார்களோ அது போல அந்த பெற்ற தாய்க்கு தான் தெரியுமா இல்லாத குறை. ஆமா, ஒரு தாய்க்கு தெரியும். உண்மைங்க. அது போல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுத்து சீக்கிரம் வந்து விடுங்கள். பத்திரமாக அரவணையில இரு. இப்பொழுது சென்று வருகிறேன். நான் பாத்துக்கிறேங்க. அதனால நான் சென்று வருகிறேன். பத்திரமாகிரு. சாமி, நான் உடனடியாக பூலோகம் சென்று சரி நான் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை வரத்தை கொடுக்க நீங்க இங்க எனக்கு ஒண்ணும் வரம் தர வேணாங்க, நானே தந்துட்டேன் ஆல்ரெடி. ஏற்கனவே குழந்தை வரத்தை கொடு. மனசு உன்னுடைய மனசு இல்ல, எல்லாம் சப்பி போட்டு பணம் கொட்டையாட்டு தான் இருக்குது. அதான் மனசுங்க எண்ணற்ற அனைவருக்கும் குழந்தை வரத்தை தாயாளி ஆம்பளைவே இப்படி பிடிச்சிக்கணும் அப்புறம் சிக்கனா என்னங்க ஆகுறது? போங்க, ஒரு நேரத்துக்கு தானே போறீங்க, கிளம்புங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. போகவா? போய் சொல்லையோ. கேளுங்கள் சபையார்களே, அன்னக்கலை அப்படியே இருக்க பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு கிடங்க இப்போது வண்ணாத்தி சபை தருவார். அவள் வந்தால் மற்ற கதை அவரால் தெரிந்து கொள்ளலாம்.